ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கவிஸ் கிச்சன். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸை உப்பு லவங்கம் இலையெல்லாம் போட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம். 300 கிராம் காய்கறி கேரட், பீன்ஸ், கோஸ் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம். 100 கிராம் வெங்காயம், 25 கிராம் இஞ்சி பூண்டு இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயை வச்சு ஒரு 10 முட்டை அடித்து வச்சுருக்கோம். உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதில் பாதி முட்டையை கடாயில் ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் மீதி இருக்க அந்த இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கோம்ல கோஸு, கேரட்டு, பீன்ஸு, உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணி மீதி வச்சுருக்கோம்ல முட்டை, அதையும் அந்த காய்கறியிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா காய்கறியோடு முட்டை நல்லா சேர்ந்து வந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க ரைஸை கொட்டிடுங்க. அது மேலே மிளகுத்தூளை பரப்பின மேலே கொட்டி விடுங்க. அதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விடுங்க. விட்டுட்டு அரிசி உடையாத அளவுக்கு ரைஸை நல்லா கலந்துடணும். அந்த மீதி வச்சுருக்கோம்ல முட்டை, அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு கலரி விட்டுட்டு வெங்காயத்தாள் இருந்ததுன்னா வெங்காயத்தாள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.